Hi viewers, welcome to JVS Kids Part. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஹோம் சிக்னஸ். இந்த ஹோம் சிக்னஸ் என்ற லெசன் கிளாஸ் 7th 3rd சாப்டர் வருது. இதை எழுதினவர் ருவால்ட் டால். இந்த ருவால்ட் டால்ன்றவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இவரோட சின்ன வயசை பற்றியும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் பாய் கோயிங் சோலோன்றதில் அவரோட கேரியர் பற்றி எழுதியிருக்காரு. ரொம்ப அவளோட பாப்புலர் புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டில்டா, ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ், சார்லி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் அவரோட புக்ஸ். Okay, I was homesick during the whole of my first term at St. Peter's. Homesickness is a bit like a seasickness. So, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே அவருக்கு வந்து ஹோம் சிக் வந்துருச்சு, வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. எங்கே படித்தாருன்னா செயின்ட் பீட்டர்ஸில் படித்தார். அவருக்கு ஹோம் சிக்னஸ் எப்படின்னா அது சீ சிக்னஸ் மாதிரியே தான். யூ டோன்ட் நோ ஹவ் ஆஃபுல் இட் இஸ் அன்டில் யூ கெட் இட். நமக்கு அது தெரிகிற வரைக்கும், நமக்கு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை பற்றி என்னன்னு தெரியாது. பட் வந்துருச்சுன்னா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அண்ட் வென் யூ டூ இட் ஹிட்ஸ் யூ ரைட் இன் த டாப் ஆஃப் த ஸ்டொமக் அண்ட் யூ வாண்ட் டு டை. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம வயிற்றுல அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம சாகணுன்ற அளவுக்கு முடிவு எடுத்துருவோம். த ஒன்லி கம்ஃபர்ட் இஸ் தட் போத் ஹோம் சிக்னஸ் அண்ட் சீ சிக்னஸ் ஆர் இன்ஸ்டன்ட்லி க்யூரபிள். ஆனால் என்னன்னா ரெண்டுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக க்யூர் பண்ண வேண்டியது தான் முடியும். த ஃபர்ஸ்ட் கோஸ் அவே வித் த மூமெண்ட் யூ வாக் அவுட் ஆஃப் த ஸ்கூல் கிரவுண்ட்ஸ். அப்படி ஸ்கூல் கிரவுண்டில் நம்ம நடந்து போகணுன்னா ஹோம் சிக் போயிடும். அண்ட் செகண்ட் இஸ் ஃபர்கெட்டன் as soon as the ship enters port. சீ சிக்னஸ்ன்றது அந்த ஷிப் வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்த உடனே நமக்கு அதை பற்றின சீ சிக்னஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. I was so terribly homesick during my first 2 weeks that I set about making a plan for getting myself sent back home. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே ரொம்ப ஹோம் சிக் ஆயிடுச்சு. நான் எப்படியாவது பிளான் பண்ணி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஈவன் இஃப் இட் வேர் ஃபார் ஒன்லி a few days, கொஞ்ச நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணுன்ற முடிவு எடுத்தேன். மை ஐடியா வாஸ் தட் ஐ ஷுட் ஆல் ஆஃப் அ சடன் டெவலப் அன் அட்டாக் ஆஃப் அக்யூட் அப்பேண்டிசிட்டிஸ். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நமக்கு அப்பேண்டிசிட்டிஸ் வர மாதிரி நான் ரொம்ப ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினச்சோம். You will probably think it's silly that a 9-year-old boy imagined that he could get away with a trick like that, but I had sound reasons for trying it. நீங்கள் எல்லாரும் வந்து யோசிக்கலாம், எப்படி வந்து ஒரு 9-year-old பாய்க்கு இந்த மாதிரியான பெயின்லாம், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யோசிக்க வருதுன்னா, அது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது ஏன் அந்த மாதிரி ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு. Once a month before, my elder sister had actually had appendicitis, and for several days before her operation I was able to observe her behavior at close quarters. ஸோ ஏன்னா ஒரு மந்த்துக்கு முன்னாடி எங்கள் எல்டர் சிஸ்டருக்கு இதே மாதிரி அப்பேண்டிசிட்டிஸ் வந்துச்சு. ஸோ அவங்க அந்த இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வழியில் துடிச்சாங்கன்றதை நான் கிட்டேருந்து பார்த்தேன். க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்னால் கிட்டேருந்து பார்த்தேன். ஸோ ஐ நோட்டிஸ் தட் த திங் ஷி கம்ப்ளைண்ட் அபவுட் மோஸ்ட் வாஸ் அ சிவியர் பெயின் டவுன் இன் த லோயர் ரைட் ஆஃப் ஹர் டம்மி. ஸோ வயிற்றுல கீழே சைடில் வந்து ரொம்ப பெயின்னு சொல்லி துடிச்சிட்டே இருந்தாங்க. அது எனக்கு அவங்கள பார்த்து எனக்கு ஓகே அப்பெண்டிசிட்டிஸ்னால் இங்கே வலி எடுக்கும், இந்த மாதிரியெல்லாம் வலி இருக்கும் அப்படின்றத எனக்கு சொல்ல தெரிஞ்சது. ஆஸ் வெல் ஆஸ் திஸ் ஷி கெப்ட் பீயிங் சிக் அண்ட் ரெஃப்யூஸ் டு ஈட் அண்ட் ரேன் அ டெம்பரேச்சர். ஸோ அவளால் சாப்பிட முடியல, அப்புறம் டெம்பரேச்சர்லேயே நிறையவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுட்டு நம்ம எப்படியாவது ஸ்டொமக் பெயின்னு ரீசன் சொல்லிட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு யோசித்தேன். You might, by the way, be interested to know that this sister had her appendix removed not in a fine hospital operating room full of bright lights and gowned nurses, but on our own nursery table at home by the local doctor and his anesthetist. என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு ஆப்ரேட்டிங் ரூமில் ஃபுல்லாக பிரைட் லைட்ஸ், கவுன், நர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த அப்பேண்டிசிட்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணலை. ஜஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு நர்சரி டேபிளில் ஒரு லோக்கல் டாக்டர் அண்ட் அனஸ்தீசிஸ்ட் வச்சு தான் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. In those days, it was fairly common practice for a doctor to arrive at your house with a big bag of instruments, then drape a clean sheet over the most convenient table and get on with it. அந்த காலத்துலலாம் இது ரொம்பவே காமன் ப்ராக்டிஸாக இருந்தது. டாக்டர் வீட்டுக்கு வருவாங்க, ஒரு பேக்கில் ஃபுல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு க்ளீன் ஷீட் ஒரு டேபிள் மேலே போட்டுட்டு அது மேலேயே ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் பழக்கமாக இருந்தது. On this occasion, I can remember lurking in the corridor outside the nursery while the operation was going on. ஸோ இந்த மாதிரி சிஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் காரிடாரில் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. மை அதர் சிஸ்டர்ஸ் வேர் வித் மீ அண்ட் வி ஸ்டுட் தேர் ஸ்பெல் பவுண்ட். எல்லாருமே என்னோட சிஸ்டர்ஸும் கூடவே இருப்பாங்க, மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம். அப்போ உள்ளே என்ன நடக்குது, என்ன ஆகுது, கத்துற சவுண்டெல்லாம் வரும். லிசனிங் டு த சாஃப்ட் மெடிக்கல் மர்மர்ஸ் கம்மிங் ஃப்ரம் பிஹைண்ட் த லாக்டு டோர். அந்த லாக் பண்ண டோர்லேருந்து உள்ள இந்த மெடிக்கல் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் மெதுவாக பேசுகிறதெல்லாம் வெளியே கேட்கும். அண்ட் பிக்சரிங் த பேஷண்ட் வித் ஹர் ஸ்டொமக் ஸ்லைஸ்டு ஓப்பன். அப்படி யோசிச்சு பார்ப்போம், நம்ம சிஸ்டரோட ஸ்டொமக்கை வந்து நேரம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ இந்த மாதிரிலாம்
வெளியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். வி குட் ஈவன் ஸ்மெல் த ஸ்டிக்கி ஃபியூம்ஸ் ஆஃப் ஈத்தர் ஃபில்டரிங் த்ரூ த கிராக் அண்டர் த டோர். ஸோ ஈத்தர் யூஸ் பண்ணி தான் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அந்த கெமிக்கல் கேஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக லீக் ஆகும், அந்த கிராக்ல, டோரோட கிராக்ல லீக் ஆகும், அதெல்லாம் பார்ப்போம். The next day we were allowed to inspect the appendix itself in a glass bottle. It was a longish black wormy looking thing and I said, do you have one of those inside me, Nanny? அடுத்த நாள் வந்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த அப்பேண்டிக்ஸை ஒரு கிளாஸ் பாட்டிலில் டாக்டர் வந்து போட்டு கொடுத்தாங்க. அது பார்த்தா ஒரு லாங் பிளாக் வார்ம் மாதிரி இருந்தது. இதே மாதிரி எனக்கும் இருக்குமா நானி அப்படின்னு அவங்களோட நானினா பாட்டிக்கிட்ட கேட்டான். எவ்ரிபடி ஹேஸ் ஒன் நானி ஆன்சர். எல்லாருக்குமே இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாட் இட்ஸ் ஃபார் ஐ ஆஸ்ட். எதுக்கு இது அப்படின்னு கேட்பேன். காட் ஒர்க்ஸ் இன் இஸ் மிஸ்டீரியஸ் வே ஷி செட். கடவுள் வந்து அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே படைச்சிருக்காருன்னு சொன்னாங்க. விச் வாஸ் ஹர் ஸ்டாக் ரிப்ளை வென் எவர் ஷீ டிட் நாட் நோ த ஆன்சர். இதுதான் அவங்களோட யூஷுவல் ரிப்ளையாக இருக்கும். ஏதாவது அவங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இந்த ஆன்சரை இது கடவுளோட படைப்புன்னு சொல்லுவாங்க. வாட் மேக்ஸ் இட் கோ பேக் ஐ ஹாஸ்டர். எதுக்காக அது ப்ராப்ளம் ஆச்சுன்னு கேட்டேன். டூத் பிரஷ் பிரிசில் ஷி ஆன்சர் திஸ் டைம் வித் நோ ஹெசிடேஷன் அட் ஆல். கொஞ்சம் கூட தயங்காமல் டூத் பிரஷ் பிரிசில்ஸால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. டூத் பிரஷ் பிரிசில்ஸ் ஐ கிரைட். ஹவு கேன் டூத் பிரஷ் பிரிசில்ஸ் மேக் யுவர் அப்பெண்டிக்ஸ் கோ பேட். அது எப்படி நம்மளோட உடம்புல இந்த மாதிரி தப்பா அப்பெண்டிக்ஸை வர அளவுக்கு செய்யும் அப்படின்னு கேட்டேன். நானி ஹூ இன் மை ஐஸ் வாஸ் ஃபில்ட் வித் மோர் விஸ்டம் தேன் சோலமன் ரிப்ளைட். ஸோ நானின்றவங்க அவங்க பாட்டி. அவனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா சோலமன்றவரை விட அவங்க பாட்டி வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு அவனோட மனசில் எப்போவுமே இருக்குமா. சோலமன்ன்றவர் யாருன்னா பைபிளில் ஒரு கேரக்டர். அவர் வந்து இஸ்ரேலோட கிங்கு. அந்த கிங் வந்து உலகத்தில் இருக்க எல்லாரை விட அவர் தான் அறிவாளி. ஏன்னா அவர் ஒரு முறை கடவுள்கிட்ட வரம் கேட்கும்போது எனக்கு வந்து நிறைய அறிவை கொடுங்கன்னு கேட்டாராம். கடவுளும் வந்து நீ எனக்கு நிறைய நாள் உயிர் வாழணும்னோ நிறைய பைசா வேணும்னு நீ என்கிட்ட வரம் கேட்கல, நிறைய அறிவு வேணும்னு கேட்டதுனால நான் உனக்கு எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம், அறிவு, நல்ல வாழ்க்கை எல்லாமே கொடுத்தாராமா. ஸோ அந்த அறிவாளியை விட என்னோட பாட்டி வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி அவரோட மனசில் இருக்குமா. whenever a bristle comes out of your toothbrush and you swallow it, it sticks into your appendix and turns it rotten. எப்பெல்லாம் நீ வந்து டூத் ப்ரஷில் பல் வளர்க்கும் போது அந்த பிரிசில்ஸ் வந்து லூஸ் ஆகி அது அப்படியே உள்ளே போயிடுச்சுன்னா, ஸ்டொமக்கில் போயிடுச்சுன்னா அது அழுவிட்டு உனக்கு அப்பெண்டிக்ஸ் வந்துடும். In the war she went on, the German spies used to secretly send boxloads of loose bristled toothbrushes into our shops and millions of our soldiers get appendicitis. ஸோ வாரில் நான் ஒரு முறை வார்க்கெல்லாம் நிறைய போயிருந்தேன். அப்போது ஜெர்மன் ஸ்பைஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீக்ரெட்டாக நிறைய லூஸ் பிரிசில்ஸ் டூத் ப்ரஷ்ஷை வந்து ஷாப்ஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. அதை மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய அப்பெண்டிசிட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹானஸ்ட்லி நானி ஐ கிரைட், இஸ் தட் ஹானஸ்ட்லி ட்ரூ. உண்மையாவா சொல்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டேன். ஐ நெவர் லைட் டு யூ சைல்ட், ஷி ஆன்சர். நான் எப்போவுமே உங்ககிட்ட போய் சொன்னதே கிடையாதுன்னு அவங்க ஆன்சர் பண்ணாங்க. ஸோ லெட் தட் பி அ லெசன் டு யூ, நெவர் டு யூஸ் அன் ஓல்ட் டூத் ப்ரஷ். ஸோ இதை ஒரு லெசனாக வச்சுக்கோ, இனிமேல் நீ எப்போவுமே வந்து ஓல்ட் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் இயர்ஸ் ஆஃப்டர் தட் ஐ யூஸ் டு கெட் நர்வஸ் வென்எவர் ஐ ஃபவுண்ட் எ டூத் பிரஷ் பிரிஷில் ஆன் மை டங். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். எப்போல்லாம் அந்த டூத் பிரஷ் பிரிஷில் வெளியே வந்து என்னோட நாக்குலையோ இல்லை தனியாக வந்துடுச்சுனாவே நான் பயந்துருவேன். As I went upstairs and knocked on the brown door after breakfast, I did not even feel frightened of the matron. ஸோ அவன் வயிறு வலின்னு இப்போ ஆக்ட் பண்ணோன்னு ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ என்ன பண்ணால் அப்ஸ்டேர்ஸ்க்கு போனால், அப்புறம் ப்ரௌன் டோர் இருந்தது, அங்கே போய் கதவை தட்டினா, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஐ டிட் நாட் ஈவன் ஃபீல் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் த மேட்ரான். அங்கே இருக்க மேட்ரானை பார்த்து நான் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா நான் வெளியே போகணுன்னு முடிவெடுத்துட்டேன். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எப்படியாச்சும் வெளியே போகணுன்றதுனால எனக்கு அங்கே இருந்த மேட்ரான் பார்த்து கூட பயம் கிடையாது. மேட்ரான்றவங்க யாருன்னா ஸ்கூலில் வந்து இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தான் மேட்ரான். ஸோ அவங்க கிட்ட போன பார்த்தான். கம் இன் பூம்டு த வாய்ஸ். உள்ளவா அப்படின்னு வந்து அந்த மேட்ரான் வந்து கூப்பிட்டாங்க. ஐ என்டர் த ரூம் கிளட்சிங் மை ஸ்டொமக் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ஸ்டாகரிங் பேத்தட்டிக்கலி. அப்படியே ரூம்குள்ளே நுழைஞ்சேன். எனக்கு வயிறு வலி மாதிரியே நடித்தேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வலி இருக்கிற மாதிரியே, அப்படியே கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி, அப்படியே கீழே விழுந்து போகிற அளவுக்கு நடந்து போகிற மாதிரி போயிட்டு ஸ்டாகரிங் பேத்தட்டிக்கலி. ஸோ அப்படியே எனக்கு வயிறு வலின்னு நடிச்சுட்டே போனேன். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, த மேட்ரான் ஷவுட்டட். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரான் வந்து கத்துனாங்க. இட் ஹர்ட்ஸ் மேட்ரான், ஐ மோன்ட். ஓ இட்ஸ் ஹர்ட்ஸ் ஸோ மச் ஜஸ்ட் ஹியர். இங்கே வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டான். You have been overeating, she snapped. What do you expect if you gobble cake all day long?
அதாவது நீ நிறைய சாப்பிட்ருப்ப, அதனால வயிறு வலி வந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கேக்கே சாப்பிட்டா என்ன ஆகும், மேபி அதனால வயிறு வலியாக இருக்கும். ஐ ஹாவன்ட் ஈட்டன் அ திங் ஃபார் டேஸ், ஐ லைட். நான் அப்புறம் போய் சொன்னேன், நான் நிறையலாம் எதுவும் சாப்பிடல. ஐ குடன்ட் ஈட், நான் சாப்பிடவே இல்லை. மேட்ரான், ஐ சிம்ப்ளி குடன்ட், நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. கெட் ஆன் த பெட் ஷி ஆர்டர். ஓகே, இந்த பெட் மேலே படு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணாங்க. I lay on the bed and she began prodding my tummy with her fingers. நான் பெட் மேலே படுத்தேன். என்னோட டம்மியை வந்து அவங்க கையை வச்சு ப்ராட் பண்ணி பார்த்தாங்க, ஸோ தட் எங்கேயாச்சும் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஐ வாஸ் வாட்சிங் ஹர் கேர்ஃபுல்லி அண்ட் வென் ஷீ ஹிட் வாட் ஐ கெஸ்ட் வாஸ் த appendix பிளேஸ், ஐ let out a cry that rattled the window panes. கரெக்டாக நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க அப்பெண்டிக்ஸ் பிளேஸில் கை வச்ச உடனே நம்ம ஓனு கத்தணும், ஸோ தட் ஷி மே நோ தட் எனக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு தெரிய வரணும். அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல கை வைக்கும் போது இவனை ஓனு கத்த ஆரம்பிச்சிட்டான். டோன்ட் மேட்ரான், டோன்ட், அந்த இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு. தென் ஐ ஸ்லிப்ட் இன் த கிளின்ச்சர். ஐ ஹாவ் பீன் சிக் ஆல் மார்னிங், ஐ மோன்ட் அண்ட் நவ் தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு பி சிக் வித், பட் ஐ ஸ்டில் ஃபீல் சிக். ஸோ இவன் அந்த கத்துற மாதிரி இவ்வளோ கத்துனதுனால அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கணும், என்னன்னா இவனுக்கு ஏதோ அப்பெண்டிக்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வாஸ் த ரைட் மூவ். ஐ சா ஹர் எசிடேட். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க தயங்குறாங்க. ஸ்டே வேர் யூ ஆர், சரி இங்கே இரு, ஷி செட் அண்ட் வாக் குவிக்லி அவே ஃப்ரம் த ரூம். ஸோ அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஷி ஹேட் அ நர்ஸ் ட்ரைனிங், அவங்க வெறும் நர்ஸ் ட்ரைனிங் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஷிட் நாட் வாண்ட் அ ரப்சர்ட் அப்பெண்டிக்ஸ் ஆன் ஹர் ஹேண்ட்ஸ். ஸோ அவங்க இந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ் எல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ண அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. வித்தின் அ ஹார் த டாக்டர் அரைவ்ட் அண்ட் he went through the same prodding and poking and I did my helping and what I thought were the proper times. ஸோ டாக்டர் வந்தாங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதே மாதிரி கையை வச்சு வயிறை அமுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் கத்த ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் ப்ராப்பரான இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கை வச்சோடனே ஒன்றும் கத்த ஆரம்பிச்சிட்டான். தென் ஹீ புட் அ தெர்மோமீட்டர் இன் மை மவுத். அந்த டாக்டர் வந்து என் மவுத்தில் தெர்மோமீட்டர் வச்சார். ஐ செட் இட் ரீட்ஸ் நார்மல், நார்மலாக தான் இருக்குது. லெட் மீ ஃபீல் யுவர் ஸ்டொமக் ஒன்ஸ் மோர், திரும்பி நான் உன்னோட வயிறை டச் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுது அப்படின்னு. அவுச், ஐ ஸ்க்ரீம்டு வென் ஹீ டச் த வைட்டல் பாயிண்ட். கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணோடனே ஒன்று திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டோம். The doctor went away with the matron. Like the matron, he must have felt it safer to send me home rather than taking risk an appendicitis operation in the school. So டாக்டரும் மேட்ரானோட வெளியே போயிட்டு லைக் எப்படி வந்து மேட்ரான் யோசிச்சாங்களோ இவனை இங்கே வச்சு பண்ணுறதை விட பெட்டர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் யோசிச்சிருப்பாருன்னு நினச்சேன். மேட்ரான் ரிட்டர்ன்ட் half an hour later and said the headmaster has telephoned your mother and she is coming to fetch you this afternoon. half an hour கழிச்சு மேட்ரான் உள்ளே வந்தாங்க. ஹெட்மாஸ்டர் வந்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை ஆஃப்டர்நூனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ டென்ட் ஆன்சர் ஹர், நான் எந்த பதிலுமே சொல்லலை. ஐ ஜஸ்ட் லே தட் ட்ரைங் டு லுக் வெரி இல். அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரியே நான் ஆக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் மை ஹார்ட் வாஸ் சிங்கிங் அவுட் வித் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வண்டர்ஃபுல் சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் ப்ரைஸ். அதாவது ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், நம்ம எப்படியும் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே உள்ளுக்குள்ளவே மனசில் பாட்டு பாடிட்டுலாம் ஜாலியாக இருந்தேன். ஐ வாஸ் டேக்கன் ஹோம் அக்ராஸ் த பிரிஸ்டல் சேனல். அப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பிரிஸ்டல் சேனல் வழியாக நான் வீட்டுக்கு போனேன். அண்ட் ஐ ஃபெல்ட் ஸோ வண்டர்ஃபுல் அட் பீயிங் அவே ஃப்ரம் த ஸ்கூல். அப்பா ஸ்கூலை விட்டு வெளியே இருந்ததில் எனக்கு அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தட் ஐ நியர்லி ஃபர்கெட் ஐ வாஸ் மென்ட் டு பி இல். எனக்கு உடம்பு சரியில்லைன்றதே, நான் அதுக்காக தான் வெளியே வந்தேன்றதே மறந்துட்டேன். அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். தட் ஆஃப்டர்நூன் ஹேட் அ செஷன் வித் டாக்டர் டன்பார் இன் கார்டிஃபில் டாக்டர் டன்பார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. அண்ட் ஐ ட்ரைட் த சேம் ட்ரிக்ஸ் ஆல் ஓவர் அகெயின். அங்கே போயும் அதே மாதிரி தான் ஆக்ட் கொடுத்தேன். பட் டாக்டர் டன்பார் வாஸ் ஃபார் வைசர் அண்ட் மோர் ஸ்கில்ஃபுல் தென் எய்தர் த மேட்ரான் ஆர் த ஸ்கூல் டாக்டர். இந்த மேட்ரான் ஸ்கூல் டாக்டரை விட ரொம்ப வைசர் ஃபெலோ. ஸோ அவருக்கு வந்து நிறைய நல்ல ஸ்கில்ஃபுல் டாக்டர். அவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஃப்டர் ஹி ஹேட் ப்ராடட் மை ஸ்டொமக், ஐ ஹேட் டன் மை ஹெல்பிங் routine. He said to me, now you can get dressed again and seat yourself on that chair. அப்புறம் அவர் அதே மாதிரி வயிறை ப்ராட் பண்ணி பார்த்தாரு. அண்ட் அதே மாதிரி நானும் கத்துனேன். அவர் என்ன பண்ணார், ஓகேப்பா நீ ட்ரெஸ் போட்டுக்கோ, எழுந்து சேரில் உட்காரு அப்படின்னு சொன்னார். ஹீ ஹிம்செல்ஃப் சாட் டவுன் பிஹைண்ட் ஹிஸ் டெஸ்க் அண்ட் ஃபிக்ஸ்ட் மீ வித் அ பெனாட்ரேட்டிங் பட் நாட் அன்கைண்ட்லி ஐ. யூ ஆர் ஃபேக்கிங் ஆரண்ட் யூ, he said. அவரும் என் பக்கத்தில் டெஸ்கில் உட்காந்துட்டு அண்டு என்னை வந்து அப்படியே என்னை பார்த்தாரு. அது ஒரு தப்பான, நீ என்னவோ போய் சொல்கிற, யூ ஆர் ஃபேக்கிங் ஆரண்ட் யூ, he asked. நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு கேட்டார். ஹவு டு யூ நோ, ஐ blurted out. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நான் கேட்டேன். பிகாஸ் யுவர் ஸ்டொமக் இஸ் சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட்லி நார்மல் இஸ் ஆன்சர்ட். ஏன்னா உன்னோட வயிறு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. இஃப் யூ had an inflammation down there, the stomach would have been hard and rigid. It's quite easy to tell.
அப்படி உன் வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், எரிச்சலும் இருக்கும். ஆனால் நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு வந்து ஈஸியாக சொல்லிடலாம், நீ என்ன அடிக்கிற அப்படின்றதா. ஐ கெப்ட் சைலண்ட். ஸோ டாக்டர் அப்படி சொன்னோடனே நான் அமைதியாக இருந்தேன். ஐ எக்ஸ்பெக்ட் யூ ஆர் ஹோம் சிக் இஸ் இட். உனக்கு வீட்டு மேலே கவனம் வந்துருச்சு, ஹோம் சிக்காக இருக்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஐ நாடட் மிசரபிளி. ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். எவ்ரி ஒன் இஸ் அட் ஃபர்ஸ்ட் இஸ் செட் யூ ஹாவ் டு பி ஸ்டிக் இட் அவுட். ஓகே, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், ஆனால் நீ இதெல்லாம் வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் டோன்ட் பிளேம் யுவர் மதர் ஃபார் சென்டிங் யூ அவே டு போர்டிங் ஸ்கூல். உங்கள் அம்மா வந்து நீ வந்து பிளேம் பண்ணக்கூடாது, உன்னை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி வெளியே போனால் நீ அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கணும். ஷீ இன்சிஸ்டட் யூ வேர் டூ யங் டு கோ பட் இட் வாஸ் ஐ ஹூ பர்ஸ்வேடட் ஹர் இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. பட் அவங்க வந்து நீ ரொம்ப சின்ன பையன்தான், உன்னை அனுப்ப வேண்டாம் தான் சொன்னாங்க. பட் நான் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து அந்த மாதிரி போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க, அதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொன்னேன். லைஃப் இஸ் டஃப் அண்ட் த சூனர் யூ லேர்ன் ஹவு டு கோப் வித் இட் த பெட்டர் ஃபார் யூ. லைஃப் எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும், நீ வந்து அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உன்னைய மாற்றிக்கணும், அப்போ தான் உனக்கு அது நல்லது அப்படின்னு சொன்னார். வாட் வில் யூ டெல் த ஸ்கூல்? ஐ ஆஸ்ட் ஹிம் ட்ரெம்பிளிங். ஓகே, நீங்கள் ஸ்கூலுக்கு என்ன ரிப்போர்ட் சொல்வீங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே கேட்டேன். ஐ வில் சே யூ ஹேட் அ வெரி சீவியர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்டொமக் விச் ஐ எம் க்யூரிங் வித் பில்ஸ். உனக்கு ரொம்ப சீவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அதை டேப்லெட்ஸ் பில்ஸ் கொடுத்துட்டு நான் க்யூர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹி ஆன்சர்ட் ஸ்மைலிங். சிரிச்சுட்டே சொன்னார். இட் வில் மீன் தட் யூ மஸ்ட் ஸ்டே ஹோம் ஃபார் 3 more days. ஓகே, நீ இன்னும் 3 நாள் வீட்லேயே இருக்கலாம். பட் ப்ராமிஸ் யூ won't ட்ரை anything லைக் திஸ் அகெயின். இதே மாதிரி நீ இன்னொரு முறை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்னு கேட்டார் டாக்டர். யுவர் மதர் ஹேஸ் enough on her hands without having to rush over to fetch you out of school. அம்மாவுக்கு இதுதான் வேலையா, நீ உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு கூட்டிகிட்டு வரதான் வேலையா, அந்த மாதிரியெல்லாம் அடுத்த டைம் நீ இந்த மாதிரியான இதுவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொன்னார். ஐ ப்ராமிஸ் ஐ செட் ஐ வில் நெவர் டூ இட் அகெயின். நானும் வந்து ப்ராமிஸ் பண்ணேன், இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.